அன்புள்ளம் கொண்ட அம்மன் நாமினியர்களே வணக்கம். நான் உங்கள் அறிமுக ஜோதிடர் வெங்கடேஸ்வரன். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஏப்ரல் மாத பலன்களை பத்தி பார்க்க போறோம். ஏப்ரல் மாத பலன்களுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல எந்தெந்த கிரகங்கள் பெயர்ச்சி ஆகுதுங்கிறத முதல்ல நம்ம சொல்லிடுறோம். சூரிய பகவான் ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு அப்புறம் மேசத்திலையும், அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாசம் ஆரம்பிக்கும் போதிலே கடகத்துல நீச்சத்தன்மையிலையும், இது இல்லாம புதனும் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. புதன் ஏப்ரல் 7ஆம் தேதிக்கு அப்புறம் வக்ர நிவர்த்தி, ஏப்ரல் 30க்கு பின் சுக்கிரனும் வக்ர நிவர்த்தி. சோ இந்த மாசம் ஃபுல்லாவே சுக்கிரன் வக்ர நிலையிலே தான் இருக்கு. இப்படி சுக்கிரன் வக்ர நிலையில இருக்கிறனால பொருளாதார ரீதியா ஏற்றம் இறக்கம் நடக்குமா? சூரியன் உச்ச நிலையில அடைய போகுது. உச்சநிலை வரப்போகுதுன்னா என்ன? புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டும் வரப்போகுது. இந்த புத்தாண்டு வரப்போறதுனால எதுவும் மாற்றங்கள் இருக்கா? அதுவும் இல்லாம இந்த ஏப்ரல் மாசத்துல 5 கிரகங்கள் ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு ஒரே இடத்துல இருக்கு. 5 கிரகங்கள்னா என்னென்ன? சூரியன், சனி, ராகு, புதன், சுக்கிரன். இவங்க 5 பேரும் ஒன்னா ஒரு 15 நாளைக்கு இருக்காங்க. இந்த 15 நாள் ஒன்னா இருக்கிறதுனால நல்ல விஷயங்கள் நடக்குமா, ப்ராப்ளமா நடக்குமா? அதுவும் இல்லாம இந்த 15 நாள்ல எதுவும் புதுவிதமான மாற்றங்கள் எதுவும் ஏற்பட போதா அப்படிங்கிறத பத்தி பல விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்ப வாங்க 12 ராசிகளுக்கும் உள்ளான பலன்களை பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, இந்த ஏப்ரல் மாதமானது உங்க ராசியாதிபதி முழுவதும் வக்ரமாகவே இருக்கிறார். அதாவது ஏப்ரல் 1ல இருந்து ஏப்ரல் 30ஆம் தேதி வரையுமே உங்க ராசி அதிபதி வக்ரமா இருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க விஷயத்துல உங்களோட உடம்ப கவனமா பார்த்துக்கணும். ஏன் உடம்ப கவனமா பார்த்துக்கணும்னு சொல்றேன்? ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்து சுக்கிரன் வக்ர நிலை. அப்படிங்கும்போது எதிரிகளிட்ட நீங்க இறங்கி போற தன்மை நிகழும் இந்த மாசம். சனி ராகும் இனிமே 6ஆம் இடத்துல இருக்கே அப்படின்னா எதிரிகளை நான் ஜெயிக்கணுமே. உண்மைதான், எதிரிகளை நீங்க இந்த நேரத்துல ஜெயிக்கணும். ஆனா ஒரு படி இறங்கி ஜெயிப்பீங்க. அதாவது உங்களோட எதிரிகள் உங்களுக்கு ஈக்குவலான ஆளா, நல்ல காம்படிஷனா இருக்கும், நல்ல போட்டி இந்த நேரத்துல உருவாகும். இந்த நேரத்துல உருவாகிற போட்டி எப்படின்னா உங்களுக்கு ரொம்ப டஃப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த நேரத்துல எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுவீங்க பாத்தீங்களா குழந்தைகள், அவங்க எல்லாம் போட்டி தேர்வு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் பேப்பரா செட்டா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதாவது படிச்சது மறந்து போச்சு அப்படிங்கிற ஒரு தன்மை. அதாவது போட்டி உங்களுக்கு இந்த நேரத்துல கடுமையா இருக்கும். உடல் சார்ந்த அமைப்புல, வியாதி சார்ந்த அமைப்புல 40 வயதை கடந்தவர்கள் 50 வயதை கடந்தவர்களா இருந்தா ஒரு பிளட் செக்அப் எடுத்து பார்த்துக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பா இதயம் சார்ந்த அமைப்பு. ஏன் இதயம் சார்ந்த அமைப்பு? 5ஆம் அதிபதி 6ல, அது தப்பு. 5ஆம் அதிபதி 6ல போகும்போதுல இதயம் சார்ந்த அமைப்பு பாதிக்கும். 5ஆம் அதிபதியோட ராகு. சோ இதயம் சார்ந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். அதே மாதிரி கொலஸ்ட்ரால் சார்ந்த அமைப்பு. ஏன் கொலஸ்ட்ரால்? 8ஆம் இடத்துல குரு. குரு 8ஆம் இடத்துல இருக்கும்போது கொழுப்பால் பாதிப்பு, கொழுப்பு சார்ந்த அமைப்பால் பாதிப்பு, உடல் எடை அதிகமா இருக்கு அந்த மாதிரி அமைப்புகளால் பாதிப்பு. அது ஏன் இத்தனை மாசமா சொல்லாம இந்த மாசம் சொல்றோம்? ஏன்னா உங்க ராசியாதிபதி உச்சம் பெற்று வக்ரம் பெற்று சனி கடன் நோய் எதிரி சார்ந்த அமைப்புகளை கொடுக்கும் சனியோடையும் ராகு அதை மிகைப்படுத்தக்கூடியது, பிரம்மாண்டமா காட்டக்கூடியது, அந்த 2 கிரகங்களோட சேர்றதுனால இந்த நேரத்துல உடல் சார்ந்த அமைப்பு பாதிக்கும் அப்படின்னு சொல்றேன். மற்றபடி தொழில் சார்ந்த அமைப்புல யாரோ ஒரு கண்ணுக்கு தெரியாத நபர் மூலம், யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு யாருன்னே தெரியாது, அவங்க மூலியமா உதவி கிடைக்கும். அதாவது உங்களை ரெஃபர் பண்ணுவாங்க, உங்களை சஜஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களை வச்சு நீங்க மூவ் பண்ணுங்க இந்த வேலையை நீங்க இவங்களை வச்சு பார்க்கும்போது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்களை அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு மறைமுக உதவி இந்த நேரத்துல அதிகமா கிடைக்கும். அதே மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் உண்மையிலே ஒரு அற்புதமான காலம். நல்ல முறையில முன்னேறி வருவீங்க, எந்த பாதிப்பும் இல்லை, சூப்பரா இருக்கும். அதே மாதிரி வீடு வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல எல்லாம் நல்லா இருக்கும். வீடு கட்டிக்கிட்டு இருக்கீங்களா, ஹவுசிங் லோன் ஈஸியா கிடைக்கும் இந்த நேரத்துல. ஏன் 4ஆம் அதிபதி 6க்கு போயிடுவாரு, அதனால ஹவுசிங் லோன் ஈஸியா கிடைக்கும். அந்த பணத்தை கட்ட முடியாம நீங்க திணறுவீங்க. பணம் கிடைச்சிரும், அந்த பணத்தை எப்படி கட்டுறது அப்படின்னு தெரியாம தெரிவிங்க. அதுதான் அந்த வக்ரம், சுக்கிரன் வக்ரம் பெற்ற நிலை. ஒன்றும் இல்லை, இப்போ தொழிலில் நல்லா இருக்கும், லோன் போட்டிருக்கும் போதில் பாதிக்கும் அப்படிங்கிறத சொல்றீங்க. அப்போ எப்படி அப்படின்னு கேட்டா பணம் வரும், தொழில் மூலியமா பணம் வரும், தொழிலில் ஒரு மிஸ்டேக்கும் இருக்காது, நல்ல புதுசான அறிமுகங்கள்லாம் நல்லா கிடைக்கும், நல்ல வியாபாரம் நடக்கும். ஒரு பக்கம் வீடு லோன் சார்ந்த அமைப்புல, வீடு கட்டுறது அமைப்பு லோன் சார்ந்த அமைப்புல இருக்கும், லோனும் கட்டுவீங்க, உங்க உடல்நிலையும் பாதிக்கும். அதே மாதிரி லோன் போட்டு வீடு கட்டியிருந்தீங்கன்னா லோனை கட்டிட்டு இருப்பீங்க, திடீர்னு வண்டி புதுசா செலவு வைக்கும், இல்லாட்டி பிள்ளைகள் படிப்பு சார்ந்த அமைப்புல செலவு வைப்பாங்க. சோ புதுசா ஒரு செலவு வரப்போகுது.
எக்ஸ்ட்ரா இந்த நேரத்துல சூழ்நிலையை சமாளிக்க முடியல, இந்த நேரத்துல என்னால பேலன்ஸ் பண்ண முடியல அப்படின்னு தடுமாறுற நேரம் இது. இந்த தடுமாறுற நேரத்தை நீங்க எப்படி சமாளிக்கணுங்கிறது உங்களோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலை இருக்கும். இப்ப டாக்டர்ஸா இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒர்க்கா குடும்பமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும். டாக்டர்ஸா இருந்தா நைட் ஷிஃப்ட்ல போவாங்க, இல்லாட்டி வெளியே டிரான்ஸ்ஃபர் வாங்குற அமைப்பு கிடைச்சு வெளியில போயிருப்பாங்க. இந்த மாதிரி அமைப்புல இருக்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் இது பண்றதும் அதுவும் ஒரு நெகட்டிவ் தானே. இது டாக்டர்ஸா இருக்கும் பட்சத்தில். இதே ஒரு ஐடி எம்ப்ளாயியா இருந்தா நைட் ஷிஃப்ட் வேலை பார்ப்பீங்க. நைட் ஷிஃப்ட் வேலை பார்க்கறதுனால தூக்கம் கெட்டு போகும். தூக்கம் கெட்டு போட்டா நிம்மதி கெட்டு போகும். நிம்மதி கெட்டு போனா ஆட்டோமேட்டிக்கா குடும்பத்துல என்ன பேசுறதுன்னு தெரியாம தன்னை அறியாம பேசிடுவீங்க ஏதாவது. ஸோ இந்த நேரத்துல நைட் ஷிஃப்ட் சார்ந்த அமைப்புல இல்ல நான் ஏற்கனவே நைட் ஷிஃப்ட் தான் பார்த்துட்டு இருக்கேன், இப்போ அந்த நைட் ஷிஃப்ட் எனக்கு ஷிஃப்ட் மாறுமான்னு கேட்டா மாறாது. நைட் ஷிஃப்ட்ல தான் நான் ஒர்க்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன புதுசா சொல்றேன்? ஏற்கனவே பகல் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றாங்க, திடீர்னு நைட் ஷிஃப்ட் மாறுறீங்கன்னா இருந்தா அது ஒரு பாதிப்பா மாறிடும். அந்த பாதிப்பு ஏற்கனவே நைட் ஷிஃப்ட்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எதிர்பாலினம் சார்ந்த அமைப்பு கூட ஒர்க் பண்றாங்க பாத்தீங்களா கொலீக்ஸ், அவங்களால பாதிப்பு நிகழும். உங்க ஒர்க்கை நீங்க மட்டும் பாருங்க, அடுத்தவங்களை நம்பி விட்டுட்டு போக வேண்டாம். ஏன்னா 3ஆம் அதிபதி 8ல இருக்கிறனால டாக்குமெண்ட் சார்ந்த அமைப்பு, சப்போர்ட்டா இருக்கிறவங்க சார்ந்த அமைப்பு, சிறு சிறு பயணங்கள், இதனால கடுமையான அலைச்சலும் வீண் வாதங்களும் நிகழும். ஏன் காரணம்? உங்க நட்சத்திரம், உங்க ராசியாதிபதி வக்ரம். அதுவும் மிருகசீரிச நட்சத்திரக்காரர்களா இருந்தா ரொம்ப கவனமா, மிருகசீரிசன் மாத்தி சொல்லிட்டேன், சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரக்காரர்களா இருந்தா ரொம்ப கவனம். ஏன்னா செவ்வாய் நீச்சமா வர, அவங்க எல்லாம் உடலைத்தான் முதல்ல பக்குவமா பார்த்துக்கணும். மற்றபடி தொழிலெல்லாம் அப்புறமா நெக்ஸ்ட் தான் பார்க்கணும். குடும்பம், குழந்தைகள், தொழில், பொழுதுபோக்கு இதெல்லாம் நெக்ஸ்ட். உடம்ப முக்கியமா பார்க்கணும். சித்திரை இப்ப நட்சத்திர ரீதியான பலன்கள் வரும்போதுல அப்ப நான் சொல்றேன் அது என்னன்ட்டு முழுசா. அதே மாதிரி பொழுதுபோக்குக்காண்டியாவது யாராவது வம்புழுக்கணும்னு நினைப்பீங்க, டைம் பாஸ் ஆகல அப்படின்னு நீங்க போனீங்கன்னா அங்கனக்குள்ள ஒரு பிரச்சனை வரும், தேவையில்லாம வம்புழுப்பீங்க. ஏன்னா உங்களோட சிந்தனையே இப்ப அதிகமா வம்பு பண்ணணும், சண்டை போடணும், நான் அதிகாரம் பண்ணணும், டாமினண்டா இருக்கணும், என்னோட பெரியாள் யாரு அப்படிங்கிற பேர்ல போய் எல்லார்ட்டையும் மோதுவீங்க. அப்படி மோதணும்னு அவசியமே இல்லை. ரொம்ப ரிலாக்ஸா சாதுவா இருக்க கத்துக்கங்க. டென்ஷன் ஆகாதீங்க. ப்ரெஷர் ஏறனால உங்களுக்கு தான் வியாதியை ஒழிய மற்றவங்களுக்கு எதுவும் பாதிப்பு வராது. சரியா? அதே மாதிரி பூர்வீக சொத்து சார்ந்த அமைப்புல எதுவும் பாதிப்பு இருந்துச்சுன்னா இந்த நேரத்துல அது கோர்ட்டு கேசு சார்ந்த அமைப்புக்கு போகும். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பக்குவமா பார்த்து கவனமா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் விரயங்கள், மருத்துவம் சார்ந்த விரயங்கள் நிறைய இருக்கு. மருத்துவம் சார்ந்த அமைப்புல விரயமோ இல்ல வெளிநாடு வெளிநாட்டு யோகம் சார்ந்த அமைப்போ ஏதோ ஒண்ணு. அதாவது வெளிநாடுக்கு போயிட்டீங்கன்னா மருத்துவ செலவு நடக்காது, மருத்துவ செலவு நடக்குதுன்னா வெளிநாடு போக மாட்டீங்க. ஸோ மருத்துவம் சார்ந்த அமைப்பு, வெளிநாடு சார்ந்த அமைப்பு, இந்த மாதிரி அமைப்புகள்ல நிறைய பாதிப்பு இருக்கு. ஒண்ணு உங்களால ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க உங்களுக்கு பாதிக்கப்பட்டு போவீங்க, இல்ல உங்க மனைவிக்கு பாதிக்கப்பட்டு நீங்க போவீங்க. இந்த பாதிப்பை சாதகமா மாறணும்னா குழந்தைகள் சார்ந்த அமைப்பு வேணா 5ஆம் அதிபதி 6ல போகும்போது பெண்ணாக இருக்கும் பட்சத்தில், ஒரு பெண் துளாராசினர் இந்த வீடியோல பார்க்கும்போது 5ஆம் அதிபதி 6ல போகும்போது கன்சீவ் ஆகிறதுக்கும் நேரம் இதுதான். கன்சீவ் ஆன காரணத்தினால் கணவனை பிரிந்தேன். அதே மாதிரி ஆண்கள் இந்த வீடியோ பார்க்கும் என் மனைவி கன்சீவா இருக்காங்க, அதனால நான் என் மனைவியை பிரிஞ்சிருக்கேன், அந்த மாதிரி தன்மை. இது பாசிட்டிவ். ஜாதகம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவா இயங்கும் போதுல குழந்தையால மனைவியை பிரியணும், அதனால மருத்துவ செலவு நடக்குது. அதாவது 2வது குழந்தையா இருக்கும், 2வது குழந்தைக்காண்டி ஏற்பாடு பண்றவங்களா இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பு வரும்போது நல்லா இருக்கும், உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். இதே நெகட்டிவ் வேலை செய்யும் போதுல குழந்தைகளை ஹாஸ்டல் சேர்க்கிற மாதிரி இருக்கும், இல்ல குழந்தைகளால ஹாஸ்பிட்டலுக்கு போற சூழ்நிலை இருக்கும், இல்ல மனைவியால ஹாஸ்பிட்டல் போற சூழ்நிலை, இல்ல உங்களுக்கே உடம்பு முடியல அப்படிங்கறதுனால ஹாஸ்பிட்டல் போற சூழ்நிலையா இருக்கும். அதே மாதிரி கிட்னி சார்ந்த அமைப்பு பாதிப்புல உள்ளவங்க, தோல் பட்டை, இந்த தோல் புஜங்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த புஜங்கள் பாதிப்புல உள்ளவங்க, இவங்கெல்லாம் உடம்ப கவனமா பார்த்துக்கங்க. மற்றபடி பெரிய லெவல்ல பாதிப்பு இல்லை. வெளியில சொல்ல முடியாத ஒரு சிலருக்கு மட்டும் வெளியில சொல்ல முடியாத வியாதிகள் வந்து போகும். அதை நீங்க கரெக்டா கண்ட்ரோலா கொண்டு வந்து பார்த்துக்கங்க. சரியா? வாங்க நட்சத்திர ரீதியான பலன்களை பார்ப்போம். சித்திரை நட்சத்திரக்காரர்கள், நட்சத்திராதிபதி நீச்சம் 7ஆம் தேதிக்கு அப்புறம், ராசியாதிபதி வக்ரம், 9ஆம் அதிபதி நீச்ச வக்ரம். ஸோ நீங்க உங்க தந்தை 2 பேரையும் ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். நீங்களும் சரி உங்க தந்தையாரும் சரி ரொம்ப ரொம்ப கவனமா இல்லாட்டி ஒண்ணு உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உங்களால உங்க தந்தைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வருவாரு, இல்ல தந்தைக்கு ஏதாவது பாதிப்பு உங்க தந்தையால நீங்க ஹாஸ்பிட்டல் போற மாதிரி இருக்கும். ஏன்னா 9ஆம் இடத்துல நீச்ச வக்ரம் நிவர்த்தி அடைவார். புதன் 9ஆம் அதிபதி
6ஆம் இடத்துல நீச்ச வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது என்ன, தந்தையால பிரச்சனை, தந்தையால சண்டை, நீங்களும் தகப்பன் பிள்ளை உறவு பாதிக்கப்படும் துளாராசினருக்கு. உங்களுக்கு உங்க அப்பாவால உடம்பு பிரச்சனை வரலாம், இல்ல உங்க அப்பாவுக்கு உங்களால பிரஷர் ஏறலாம், இல்லாட்டி உங்களுக்கே தோல் சம்பந்தப்பட்ட வியாதியும் வரலாம். ஏன்னா புதன் தானே நீச்சமாகிறார். அப்படிங்கும்போது தோல் சம்பந்தப்பட்ட வியாதி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட வியாதி, இந்த மாதிரி அமைப்புகளால பாதி. ஏன் வியாதியை மட்டும் குறிப்பிடுறேன், ஏன்னா உங்க நட்சத்திராதிபதி நீச்சம், ராசியாதிபதி வக்ரம். அதனால வியாதி சார்ந்த அமைப்புலதான் நீங்க பாதிக்கப்படுவீங்க ஒழிய கடன் சார்ந்த அமைப்பால ஊரை விட்டே ஓடுற சூழ்நிலை கூட வரும். அந்த மாதிரி அமைப்புலதான் பாதிப்பு வருமே ஒழிய வேற எதுவும் பெரிய லெவல்ல குடும்பம் சார்ந்த அமைப்புல பாதிப்பு வர்றதுக்கு உங்களுக்கு வேலை இல்லை. அடுத்தது ராகுவோட நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி நட்சத்திரக்காரர் நட்சத்திராதிபதியோட ராசியாதிபதியும் இணைகிறார். ராகு சுக்கிரன் இணைந்து சனியோட இணையும் போதில அது ஒரு தப்பான பேரை உண்டாக்கும். மக்கள் சப்போர்ட் அதிகமா கிடைக்கும், மக்கள் தொடர்புகள் அதிகமா கிடைக்கும். இது எப்படின்னா, புதுசா தொழில் தொடங்குறவங்களா இருந்துச்சுன்னா இது ஒரு அற்புதமான நேரம். புதுசா தொழில் தொடங்குவீங்க, வெவ்வேறு இடத்துல பிரான்சஸ் ஓபன் பண்ணுவீங்க. எங்க இருந்துடா இவனுக்கு காசு வருது அப்படின்னு மக்கள் உங்களை பார்த்து வியந்து பார்க்குற மாதிரி சூழ்நிலை வரும். இது எந்த அளவுக்கு உண்மையோ, நேரம் சரியில்லாதவர்கள் பார்த்தா எதிர்பாலினத்தினால் பாதிக்கப்படுவீங்க. எதிர்பாலினத்னா யாரு? ஆண்களா இருக்கும் பட்சத்தில் பெண்கள், பெண்களா இருக்கும் பட்சத்தில் ஆண்கள். திருமண உறவு சார்ந்த அமைப்புல பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா 7ஆம் அதிபதி 7க்கு 6ஆம் இடத்தில் அனைத்து கிரகமும் சேர்ந்தனால எதிர்பாலின பெண்களாலோ, திருமணம் ஆகாதவர்களாக இருக்கும் பட்சத்தில் பெண்களாலோ அல்ல ஆண்களாலோ, ஆண்களா இருந்தால் பெண்கள், பெண்களா இருந்தால் ஆண்கள் அமைப்புல பாதிப்பு. இல்லாட்டி மனைவியை விட்டு பிரிகிற சூழ்நிலை. நான் சொன்னேன்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, குழந்தை பிறக்கிற சார்ந்த அமைப்பால கூட சில பேர் மனைவியை அது நீங்க தான். ஸோ ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு நல்லா இருக்கும் பட்சத்தில் எல்லாமே பாசிட்டிவா போய் பாசிட்டிவா நடக்கும். நெகட்டிவா இருந்துச்சுன்னா ஆண்களா இருக்கும் பட்சத்தில் பெண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களா இருக்கும்போது ஆண்கள்கிட்ட ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும், பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மேலதிகாரிகள் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவங்கள்ட்ட கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்? அவங்க சொல்ற வேலையை கவனமா பார்க்காட்டி உங்க மேல ரிப்போர்ட் பண்ணி உங்களை வேலையிலே இல்லாம பண்ற அளவுக்கு அவங்க பண்ணுவாங்க. சோ நீங்க எங்க கவனமா இருக்கணும்? எதிர்பாலினத்தில கவனமா இருந்தா தொழில் பாதிக்காது, குடும்பம் பாதிக்காது, கைக்கு வர பணம் பாதிக்காது, எதுவும் பாதிக்காது. எதிர்பாலின விஷயத்துல கொஞ்சம் சிக்கலானாலும் அது உங்களை பெரிய லெவல்ல மாற்றத்தை கொண்டு வரும். சரியா? அடுத்தது விஷாக நட்சத்திரக்காரர்கள். நட்சத்திராதிபதி 8ஆம் இடத்திலும் ராசியாதிபதி 6ஆம் இடத்திலும் வக்ரம் பெற்று பரிவர்த்தனை யோகத்துல இருக்காரு. சோ இந்த நேரத்துல நீங்க கண்டிப்பா டிரான்ஸ்பர் வாங்கணும். கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் டிரான்ஸ்பர், தனியார் வேலையில இருக்கும் போதுல ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு ஷிஃப்ட் ஆகுறது, இல்ல வெளிநாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா உள்நாட்டுக்கு வரீங்க, உள்நாட்டுல இருக்கிறவங்களா இருந்தா வெளிநாட்டுக்கு போவீங்க. பதவி உயர்வு சார்ந்த அமைப்புகளும் சமயத்துல கிடைக்கும். பதவி உயர்வு கிடைச்சும் அந்த பதவி உயர்வுக்கு உண்டான டிரான்ஸ்பர் எங்க கிடைக்கும்னா கொஞ்சம் கஷ்டமான உள் கிராமத்திலேயோ இல்ல உங்களுக்கு அறிமுகமே இல்லாத இடத்துலயோ போய் கிடைக்கும். சோ இந்த நேரத்துல பதவி உயர்வு சார்ந்த அமைப்பு, திடீர் ராஜயோகம், திடீர்னு முன்னேற்றம், எப்படி நடந்துச்சுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான விஷயங்களும் நடக்கும். கணவன் மனைவி உறவு, பிள்ளை குடும்பம் சார்ந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் பாதிக்கும், பிரிஞ்சு வாழ்ற தன்மை. சோ அதை நெகட்டிவா சொல்ல, டிரான்ஸ்பர் சார்ந்த அமைப்பு வர்றவங்களுக்கு எல்லாமே சாதகம் தானே. இப்ப துளாராசி பெண்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, ஆண்கள் வேலைக்கு போறாங்க, வெளிநாட்டுல இருக்காங்கன்னா அவங்க திரும்ப வெளிநாட்டுல இருந்து வீட்டுக்கு வர போறாங்க, அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஆண்கள் ஏற்கனவே வீட்டுல இருக்காங்க, வெளிநாடு போவாங்கன்னு கேட்டா வெளிநாடு போவாங்க. இப்ப பெண்கள் எதுவும் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனில ஷிஃப்ட் ஆகணும், இந்த நேரத்துல ஆவீங்க. எல்லாமே அற்புதமான யோகம். அதே மாதிரி புதுசா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்பு எதுவும் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாங்கலாம். இது ஒரு அற்புதமான நேரம் உங்களுக்கு விஷாக நட்சத்திரக்காரர்களுக்கு. வீடியோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற எதுவும் ஜோட ஆலோசனைக்கு கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி.